ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம வெஜிடபிள் குருமா பண்ணுறது எப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வீட்டில் எங்கள் அம்மா வந்து 2 டைப் வெஜிடபிள் குருமா பண்ணுவாங்க. அதனால் நான் 2 வீடியோ தனித்தனியாக போஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த குருமா டைப் பிடிச்சிருக்குன்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. தேவையான பொருட்கள் 6 பேருக்கு: கேரட் 3, உருளைக்கிழங்கு 4, நூக்கல் 2, பட்டாணி 1 கப், வெங்காயம் 2, காலிஃப்ளவர் 1 சிறியது, தக்காளி 2, சவ் பெங்களூர் தக்காளி 2, முந்திரி 1 கப், இஞ்சி 1 துண்டு, பூண்டு 7, கசகசா 2 டேபிள் ஸ்பூன், சோம்பு 1 டேபிள் ஸ்பூன், பால் 2 கரண்டி, கடுகு 1 டீஸ்பூன். இப்போது உருளைக்கிழங்கு, கேரட் இதெல்லாம் சீவி வச்சுக்கோங்க. இப்போது நம்ம 2 பாத்திரத்தில் தனித்தனியாக இந்த வெஜிடபிள்ஸை வேக வைக்க போகிறோம். ஒரு குக்கரில் வந்து கேரட்டு, உருளைக்கிழங்கு, சவ் நூக்கல் அதெல்லாம் போட்டுருந்தோம். இன்னொரு பாத்திரத்தில் காலிஃப்ளவர், பட்டாணி, பீன்ஸை வந்து நம்ம வேக வைக்க போகிறோம். இந்த காய்கறியெல்லாம் வந்து இந்த அளவு நறுக்கிக்கங்க. இப்போ இது மொத்தமும் வந்து நம்ம குக்கரில் வச்சிடணும். அதே மாதிரி காலிஃப்ளவர், பீன்ஸ், பட்டாணியை வந்து ஒரு பாத்திரத்தில் நம்ம மஞ்சள் பொடி, உப்பு போட்டு நம்ம மிதமான தீயில் வந்து வேக வைக்க போகிறோம். ஒரு வாணலில் கொஞ்சோண்டு எண்ணெயை ஊற்றிட்டு கடுகு தாளிச்சிருங்க. அதுலேயே இந்த வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலையும் போட்டு வதக்குங்க. இன்னொரு பாத்திரத்தில் காலிஃப்ளவர், பீன்ஸ், பட்டாணியை வந்து மஞ்சப்பொடி, உப்பு போட்டு நம்ம வேக வைக்கணும். ஸோ இந்த மாதிரி 2 பாத்திரத்தையும் நீங்கள் சைட் பை சைடு வச்சு பண்ணலாம். இப்போது மிக்சியில் நம்ம இஞ்சி, முந்திரி பருப்பு, ரெட் சில்லி பவுடர், சோம்பு, கசகசா அதெல்லாம் போட்டு அரைச்சி இந்த பதத்தில் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது இது வெங்காயம், தக்காளி வதங்கிட்டு இருக்கு. குக்கரில் நம்ம ஏற்கனவே காய்கறி வச்சுருக்கோம். இன்னொரு பாத்திரத்தில் இப்போது காலிஃப்ளவர், பீன்ஸ், பட்டாணியும் பார்க்குறீங்க. இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சதை இந்த வாணலில் போடுங்க. வெங்காயம், தக்காளி இருந்தது இல்லையா, அந்த வாணலில் போட்டு கொஞ்சம் துராய் விடுங்க. இதில் 2 கரண்டி நெய்யை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் துராய் விடுங்க. நம்ம இன்னொரு பாத்திரத்தில் காலிஃப்ளவர், பீன்ஸ், பட்டாணி வச்சோம் இல்லையா, அதுவும் இப்போ ரெடி ஆயிடுச்சு. குக்கரில் வச்ச உருளைக்கிழங்கு, கேரட் அதுவும் ரெடி ஆயிடுச்சு. உருளைக்கிழங்கை வந்து ரொம்ப நசுக்கிடாதீங்க, ஆனால் கொஞ்சம் பெரிய சைஸாக இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போ நாம் இது எல்லாத்தையும் வந்து வாணலியில் போடலாம். முதல்ல இந்த பீன்ஸ், காலிஃப்ளவர், பட்டாணியை போடுறேன். அதுக்கப்புறம் நம்ம உருளைக்கிழங்கு, கேரட் அதையும் சேர்த்து போடுறோம். இப்போ இதை கொஞ்சம் நம்ம துரை விட்டுக்கணும். கொஞ்சோண்டு தண்ணி வேணாலும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறம் கொஞ்சோண்டு பால் எடுத்து கொஞ்சம் பால் ஏடோட இந்த குருமாவில் கொஞ்சம் போடுங்க. ஒரு 2 கரண்டி அளவு மாதிரி இருந்ததுன்னா போகிறோம். இது அந்த க்ரீமி ஃப்ளேவர் ப்ளஸ் அந்த கலருக்கும் ஹெல்ப் பண்ணும். மிதமான சூட்லேயே இருக்கட்டும் வாணலில். இதில் நீங்கள் கொஞ்சம் நெய்யும் சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு 2 நிமிஷம் கழிச்சு இறக்கி வச்சுருங்க. இப்போது சுவையான வெஜிடபிள் குருமா தயார்.